எங்கும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் என் உயிருக்குள் சுரக்கின்ற ஊற்றேவா என் ரகசியம் அடிகின்ற காற்றேவா தேவைகள் தீர்க்கிற தேவா தேவா காதல் இல்லாத நகரம் அது காற்று இல்லாத நரகம் நீ வந்து போனதாலா உயிர் சுட்டாலும் சுகம் என்ன நீ இன்பமான தேவா. என்ன மேடம் எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறீங்க? இல்ல இப்ப வரைக்கும் இங்க நடக்கிறது கனவா இல்ல நிஜமா எனக்கு தெரியல கதிர். உண்மையாவே இதெல்லாம் நிஜம்தானா? அடியே ராங்கி உண்டக்கண்ணி, எல்லாமே நிஜம் தாண்டி. நிஜம் நிஜம் நிஜம்தான். நான் உன்னை லவ் பண்றது நிஜம். இப்போ உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணது நிஜம். என்கிட்ட இருந்து நீ என் லவ் வாங்கிக்கிட்ட, அதுவும் நிஜம்தான். ஆனா கதிர் நீ நீ வந்து காலேஜ்ல வேற யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னிய அது? அதுவும் நிஜம்தான். என்ன அதுவும் நிஜம்ன்ற இதுவும் நிஜம்ன்ற எதுதான் நிஜம்? அந்த தேவாங்க லவ் பண்றிய அது நிஜமா இல்ல இப்ப என்ன லவ் பண்றிய இது நிஜமா? இங்க பாரு, விளையாடாத. ஏதோ என் மனசுக்குள்ள ஒரு விதமான சந்தோஷம் வந்துருச்சு. தயவு செஞ்சு எதையும் சொல்லி என்ன ஏமாத்திடாத ப்ளீஸ், சொல்லுடா. அடி நேத்ரா, உனக்கு இன்னும் புரியலையா? மரமண்ட டியூப் லைட்டு நான் இல்லடி, நீ தாண்டி டியூப் லைட்டு. நான் சொன்ன தேவாங்க நீ தாண்டி என் தேவாங்க. கதிர் நீ சொல்றது அப்போ நீ சொன்ன பொண்ணு நானா? சிச்சி பொண்ணு இல்லடி, தேவாங்க. நான் லவ் பண்ற தேவாங்க நீ தாண்டி. போடா, என்ன போய் தேவாங்கன்னு சொல்ற? ஓய், நான் சொல்லலடி, நீ தாண்டி சொன்ன. நான் லவ் பண்றேன்னு தான் சொன்னேன். நீ தான் வார்த்தைக்கு வார்த்தை அந்த தேவாங்கன்னு சொன்னதெல்லாம் நீ தாண்டி. ஓடி, நான் உன்னை தாண்டி லவ் பண்றேன். உன்கிட்ட சொன்னது எல்லாமே உன்னை பத்தி தாண்டி. என் தேவாங்கு உன்னை பத்தியே தாண்டி. உன்னை தாண்டி லவ் பண்றேனே. ஏண்டி வேற எவ்வளோ லவ் பண்ணிக்கிட்டு உன்கிட்டடி ஃபோன் பேசுவேன்? விடிய உன்கிட்ட ஃபோன் பேசுறேன். குடிச்சிட்டு போதையிலையும் உன்னை தேடி தான் வரேனா? அப்ப என் மனசுல யாரடி இருக்கான்? நீ தானடி இருக்க. அப்படி மரமண்ட, இப்ப சொல்லு, டியூப் லைட்டு நீயா இல்ல நானா? ஆமால, போ. அதுக்காக என்ன டியூப் லைட்னு சொல்லாத. நான் மட்டும் டியூப் லைட் இல்ல, நீயும் டியூப் லைட் தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் இரு, நானே சொல்லவா? நீ லவ் பண்றேன்னு சொன்னிய அந்த பையன் வேற எவனும் இல்ல, சாக்ஷாத் இந்த கதிரே தான். கரெக்டாடி? கதிர், இது எப்படி உனக்கு தெரியும்? இங்க பாரு, உனக்கு எப்படி இது தெரியும்? நீ இப்படிலாம் பார்க்காத. உள்ள ஒரு மாதிரி பண்ணுது, அப்புறம் ஏதாவது பண்ணிட போறேன். நீ இப்படியெல்லாம் பார்க்காத, சாதாரணமாவே பாரு. நானும் ஒரு வகையில டியூப் லைட்டு தான். இந்த டியூப் லைட்டை பளிச்சுன்னு எரிய வச்சதே என் துளசி தான். நீ என்னதான் லவ் பண்றேன்னு எனக்கு புரிய வச்சவளி என் துளசி தாண்டி மரமண்ட. அதானே பார்த்தேன். நீயாவது பளிச்சுன்னு எரியறதாவது. உனக்கு உங்க துளசி இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நீ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க. இல்லைன்னா நீயே என்ன மாதிரி பெரிய டியூப் லைட் தான். அடி என்னடி, இங்க என்ன டியூப் லைட், யார் பெரிய டியூப் லைட்னு காம்படிஷன் அடி போயிட்டு இருக்கு. ஏய், லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன்டி, நீ ஏதாவது ஆசையா சொல்லலாம்ல. ஏய், இங்க பாருடி, என்ன நீ ஆரம்பத்துல இருந்து லவ் பண்றேன்னு எனக்கு இப்பதாண்டி தெரிஞ்சது. சத்தியமா சொல்றேன், உன்னை நான் மிஸ் பண்ண இருந்தேன்டி. ஆனா ஏதோ ஒண்ணு, கடவுள் தான் என்னை கொண்டு வந்து மறுபடியும் உன்கிட்டயே சேர்த்திருக்காரு. மரமண்ட, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் தான் உன்கிட்ட என் காதல ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன். அதுவும் எப்படி தெரியுமா? நல்லாவே தெரியும்டி. என் கண்ணத்தை உன் 2 கையால புடிச்சு, இந்த கருப்பு தங்கம், நான் உன்னை மனசார விரும்புறேன்டா. ஐ லவ் யூடா, ஐ லவ் யூடா என் கருப்பு தங்கமே.
அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சரிதானடி? டேய் டேய் கதிர், நீ எப்படிடா, எப்படி என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்ற? டேய், என் மனசுக்குள்ள ஏதாவது கேமரா வச்சிருக்கியா? கேமராலாம் இல்ல, உன் மனசுக்குள்ளேயே நான் தாண்டி இருக்கேன். முழுசா இருக்கேன். நான் முழுசா உன் மனசுக்குள்ள இருக்கேன். சிபு, நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட சொல்லு. அடி, நீ அன்னைக்கு சாரா கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்டி. கேட்டுட்டு அதிர்ச்சியில நின்னேன்டி. ஒரு பொண்ணால ஒரு பையனை இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமான்னு நான் ரொம்ப அதிர்ச்சியில நின்னேன்டி. அப்பதான் நினைச்சேன், டேய் கதிர், இப்படி ஒருத்தி உனக்கு கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. இவளை இப்ப இல்ல, எப்பவுமே மிஸ் பண்ணிடாதடா, இறுக்கமா பிடிச்சிக்கான்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன்டி. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி. எப்படி என்ன இந்த அளவுக்கு நீ லவ் பண்ற? ஏய், உன் லவ் எப்பயோ உனக்கு வந்திருக்கு, ஏண்டி என்கிட்ட சொல்லாம விட்டுருக்க? ஏண்டி என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதுதானடி? அப்பவே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருப்பேனடி. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட பேசலான்னு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அன்னைக்கு என் காதலியை உன்கிட்ட சொல்லிடலான்னு ஓடி வந்தேன். ஓடி வந்து நான் நிற்கும் போது தான் நீ அன்னைக்கு தான் பிரணிகாவுக்கு ஓகே சொன்னீங்க. அதை பார்த்ததும் என் மனசே உடஞ்சிருச்சுடா. ஏய், அது அது வந்து ஏய், இங்க பாருடி. என்ன எனக்கு எக்ஸ்பிளனேஷன் தர போறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது, பிரணிகா பத்தியும் எனக்கு தெரியும், உன்னை பத்தியும் எனக்கு தெரியும். அவ உன்னை வெரைட்டி வெரைட்டி காதலிச்சான், உன் பின்னாடியே வந்தா. நீ 5 மாசமா அவளுக்கு ஓகேன்னு சொல்லாம அவளுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ண, எனக்கு எல்லாமே தெரியும். நீ அவளோட லவ் அக்செப்ட் பண்ணாததுனால தான் என் லவ் சொல்லிடலான்னு அன்னைக்கு தான் துணிஞ்சு வந்தேன். ஆனா என் துரதிர்ஷ்டம், அன்னைக்கு தான் நீ அவளுக்கு ஓகேவே சொல்லிட்ட. அப்பவே நான் மனசு உடஞ்சி போய் திரும்பிட்டேன். ஏய், சாரிடி. அன்னைக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பல, எவ்வளோ மனசு வளைச்சிருக்கோம்ல, எனக்கே தெரியாம நான் உன் மனசை காயப்படுத்திருக்கேன்லடி. சாரிடி, என்னை மன்னிச்சிருடி. ஏய் லூசு, எதுக்கு இப்ப சாரிலாம் சொல்ற? நீ என்ன தெரிஞ்சா பண்ண? நீ தெரியாம தானே பண்ண. அது மட்டும் இல்ல, நான் உன்கிட்ட வந்து என் காதலை சொல்லியிருக்கணும். எனக்கு முன்னாடி பிரணிகா முந்திக்கிட்டா, நான் என்ன பண்ணேன்? ஆனா எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே தான் இருந்தது, எப்படியும் உங்க காதல் புட்டுக்கோன்னு. ஏன்னா எனக்கு தான் பிரணிகா பத்தி எல்லாமே தெரியுமே. அவ உன்கிட்ட பேசிக்கிட்டே இன்னும் 4 பையன்கிட்ட போன்ல பேசுவா. அப்பவே எனக்கு தெரியும் எப்படியும் இந்த காதல் தேராது, புட்டுக்கோன்னு. அதே மாதிரி புட்டுக்குச்சு. எப்படி நீ இவ்வளோ கஷ்டத்துலையும் இப்படி இருக்க? ஏய், உன்கிட்ட நான் நிறைய கற்றுக்கணும்டி. உன்னை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குடி. அது சரி, நானே உன்னை பார்த்து அவ்வளோ ஆசைப்படுறேன். உன்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும்னு நினச்சேன். நீ என்ன என்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிற? எப்போ நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட அவனோட அம்மா அப்பாவை வச்சு அவனுக்கு ஆறுதல் சொன்னியோ, அது எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. அப்புறம் என்ன, ஒரு கார் மோத வந்தது பாரு, அப்போ காப்பாத்தின பாரு. அப்போ எனக்கு என் அம்மா அப்பாவே நேரில் வந்து என்னை காப்பாத்தின ஒரு ஃபீல் வந்தது. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், அம்மா அப்பா புருஷன் ஃப்ரெண்டு எல்லாமே இவன் தான் எனக்குன்னு. அதனால தான் உன்னையும் சுற்றி சுற்றி வந்தேன், வேணும்னே வம்பிழுத்தேன், சும்மாவே சீண்டி சீண்டி சண்டை போட்டேன். ஆனாலும் நீ கோவப்படும் போது அழகா இருப்படா. லவ் யூடா, நீ கருப்பு தங்கம். லவ் யூடா. ஏய், கண்டிப்பாடி. உனக்கு அம்மாவா அப்பாவா நல்ல புருஷனா எல்லாத்தையும் விட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இந்த கதிர் இருப்பாண்டி. ஏய், நீ எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. என் மேல எவ்வளோ லவ் வச்சிருக்கேன், அதை விட அதிகமா நான் உன் மேல வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன்டி. இங்க பாரு, உன்னை டெய்லியும் பார்க்கணும், டெய்லியும். சரி விடு, அது அப்புறம், ஓகேவா? அது சரி, என்னை விடலாம் அதிகமா உன்னால லவ் பண்ண முடியாது. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். நான் உன்னை எந்த இடத்துலையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன்டா. நீ என்னை விட்டுட்டு போக மாட்ட,
நான் உன்னை விட்டுட்டு போகவும் விட மாட்டேன். லவ் யூடி அடியே நேத்திர குட்டி. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச் டி. லவ்யோட என் கருப்பு தங்கமே. சரி சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போட்டுமா? இல்லைனா வேலைக்காரக்கா வந்துருவாங்க, அப்புறம் சித்தப்பாவும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பட்டுமா? போயிட்டு வரட்டுமா? ஏய் வேணாண்டி, இங்கேயே இருந்துறேன் ப்ளீஸ் டி. நான் வேணா போய் எங்க அண்ணன் கிட்ட கேட்குறேன்டி. நீ இங்கேயே இருந்துரு, நீ எங்கேயும் போகாதடி. இங்க பாரு, உன்னை எனக்கு அனுப்பத்துக்கு மனசே இல்லடி. இங்கே இருந்துறேன். டேய் ஃப்ராடு, அதுக்கு நான் உன் ஒய்ஃபா இருக்கணும். இங்க இருக்கணும்னா உன் ஒய்ஃபா மட்டும்தான் நான் இங்க இருக்க முடியும். வேற எப்படி நான் இங்க இருக்க முடியும்? உங்க அண்ணாக்கு மட்டும்தான் ஓகே, அதுவும் உங்க அண்ணாக்கு ஒரு ஃப்ரெண்டா தான் ஓகே. ஆனா உங்க அண்ணா ரொம்ப கிரேட். உண்மையாவே நீ ஏன் உங்க அண்ணன் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு இப்பதான் தெரிஞ்சிருக்கேன். உண்மையாவே உங்க அண்ணன் ரொம்ப ரொம்ப கிரேட் தான். அவர் மாதிரிலாம் சான்ஸே இல்லை, அவருக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது. அவருக்கு அவர் தான். அதை விட துளசி, அப்பா, துளசி அக்கா இருக்காங்களே. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் மேட் ஃபார் ஈச் அதர்டா கதிர். நீ சொல்லும் போது கூட லைட்டா உள்ளுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஆச்சு. என்ன இவன் எப்ப பாரு துளசி துளசி சொல்றானேன்ட்டு. ஆனா நீ அப்படி சொன்னதுல 1000 அர்த்தம் இருக்கிற கதிர். இப்ப இல்ல, எத்தனை வாட்டி வேணாலும் நீ சொல்லலாம். எல்லாமே உன் துளசியாலதான், உன் துளசியாலதான்னு நீ 1000 வாட்டி சொல்லலாம். நானுமே சொல்லுவேன், எல்லாமே எங்க துளசி அக்காவால தான். உண்மையா சொல்லணும்னா அவங்களால மட்டும்தான். அப்புறம் ஏன் மூத்தாரு என் சூர்யா மாமா. டேய் மாமா தானே கூப்பிடணும், கரெக்டு தானே? நான் வேற அவரை அண்ணான்னு கூப்பிட்டுட்டேன், பரவாயில்லையா? ஏய் அண்ணன் கூப்பிட்டது கூட பரவாயில்லடி, நீ அவரை தம்பின்னு கூப்பிட்டுருக்க. அதுவும் எப்படி ப்ளூ ஷர்ட் போட்ட தம்பி. அடியே, நான் கூட சத்தியமா நம்ம ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் தான். லவ்வ சொல்றதுக்கு முன்னாடியே பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு முடிவே பண்ணிட்டேன்டி நானு. ஆனா எங்க அண்ணன் என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும், எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காருன்னு. ஆனா அவரு இவ்வளோ என் மேல அன்பா இருப்பாருன்னு எனக்கு தெரியாதுடி. அவருக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு உன்னை பிடிக்கும்ன்ற காரணத்துக்காகவே உன் குறும்பத்தனத்தையும் உன் வாயாடித்தனத்தையும் ரசிச்சிருக்காருன்னா பார்த்துருக்கேன். இல்ல இல்ல, என்ன அவருக்கு பிடிக்கும். நான் தைரியமான பொண்ணுன்னு அவர் சொன்னாரு, அதனால என்ன பிடிக்கும். உனக்காகலாம் என்ன பிடிக்கும்லாம் சொல்லாத. நீ இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் உனக்கு எனக்கும் சண்டை வந்துடும் பாத்துக்க. வேணும்னு ஒண்ணு பண்ணலாமா? நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு சூரிய மாமா கிட்ட கேட்கலாமா? கண்டிப்பா கேட்கலாண்டி. எங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்கும், அதனாலதான் உன்னை பிடிக்கும். இதுதான் உண்மை. கிடையாது கிடையாது, சூரிய மாமாக்கு என்ன பிடிக்கும். என்னோட வாயாடித்தனம் பிடிக்கும், என்னோட குறும்புத்தனம் பிடிக்கும், என்னோட தைரியம் பிடிக்கும், அதனாலதான் என்ன பிடிக்கும். நீ சொல்றது போய் நான் நம்ப மாட்டேன். இதுக்காகவே எங்க அண்ணன் கிட்ட கேக்குறோம்டி. கீழே இறங்குவோம்ல, அப்ப கேட்டுருவோம். கண்டிப்பா கேட்டுருவோம். சரி, வேற வேற என்ன? வேற எதுவும் இல்ல, டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். நான் வீட்டுக்கு போகணும். இப்ப கிளம்புனாதான் ஏன் ஓட்ட வண்டியை தள்ளிக்கிட்டு ஓட்டிட்டு போக முடியும். போறேன், டைம் ஆகுதுல்ல, நான் கிளம்புறேன். போலாண்டா. எனக்கு உன்னை அனுப்ப மனசே இல்லடி. இப்படியே இப்படியே நின்னுக்கிட்டு எவ்வளவு நேரம் வேணா பேசலாம்னு தோணுதுடி. ஆஹா, அப்ப உனக்கு கால்ல வலிக்காதா? எருமை, நான் எவ்வளவு ஒரு ஃபீலிங்ஸோட பேசிட்டு இருக்கேன், கால் வலிக்காதான் கேக்குற? காமெடி ஒண்ணு. கால் வலியும் தெரியாது, எந்த வலியும் தெரியாது. நீ இருந்தா போதும், எனக்கு எந்த வலியும் தெரியாது. அதுலயும் உன்னை இந்த மாதிரி கட்டி அணைச்சுக்கிட்டு இருந்தா போதும், எல்லாமே எனக்கு பூர்த்தி ஆயிடும்டி. போவாதுடி. நீ கருப்பு தங்கம், இங்க பாரு, நான் வீட்டுக்கு போகணும். அங்க அந்த அக்கா வந்துருவாங்க. அக்கா வந்துட்டு நான் வீட்டுல இல்லைன்னு வச்சுக்க, உடனே சித்தப்பாக்கு போன் அடிச்சிருவாங்க. அவ்வளவுதான், சித்தப்பா எனக்கு போன் அடிச்சு பாசமா பேச ஆரம்பிச்சிடாரு. ஏமா எப்படி பண்ற, நாங்க உனக்காக தானம்மா இருக்கோம், நீ ஏமா எப்படி பண்ற, வேணாமா, இனிமே தனியா இருக்காதம்மா, எங்க கூடவே வந்து இருந்துருமா, அப்படிமா இப்படிமா ஃபீலிங்ஸா பேச ஆரம்பிச்சிருவாருடா. வேணடா கதிரே, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு போயிட்டு நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் போன்ல பேசலாம். அடி வாய் அடி, உனக்கு வாய் அதிகம்னு தெரியும், இந்த அளவுக்கு அதிகம்னு எனக்கு தெரியாதுடி. பாப்பா பாப்பா பேச ஆரம்பிச்சான், பேசிக்கிட்டே இருக்கிறடி. ஆனாலும் இது கூட நல்லா தாண்டி இருக்கு. நாள் முழுக்க
உன் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். டைம் போறது தெரியலடி. லவ் யூடி. சரி ஓ, கிளம்பணும் தானே, வேற வழி இல்லைல்ல. சரி பத்திரமா வீட்டுக்கு போகணும். பத்திரமா போயிடுவேன் போதுமா? லவ் யூ. போயிட்டு வரட்டுமாடா கருப்பு தங்கமே. போகணுமா? ஐ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க கூடாது, கிளம்புறேன். ஆடி போல காத ஒன்ன காட்ட நீங்க பார்த்து நிற்கிறேன். உள்ள வச்சு பார்க்கும் உறவா உள்ள வர உன்னை பார்ப்பேன் தெளிவா. கோயில் மணி ஓச கொலசோட கலந்து பேச மனசே தாவுகின்றதே. தாயின் உடல் சூட்ட மறவாத குழந்தை போல கட்டிக்கிடும் முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நின்றி கட்டுக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அட்டுப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே போறேன். ஏய் ஏன்டி முகத்தை இப்படி வச்சிருக்க? ஏய் என்னடி, நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் போயிட்டுமா? இல்ல இல்ல வேணாம் வேணாம், நீ இரு. நீ இருக்கணும்னு தோணுது, ஆனா போகணும்னு தோணுது. ஏன்னா பயமா இருக்கு. சூரியனா கதிரனா 2 பேரும் வீட்டில தான் இருக்காங்க. அம்மா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா பார்த்தாங்கன்னா கூட நீ ஏதாவது அம்மா கிட்ட சொல்லி சமாளிச்சிருவேன், எனக்கு தெரியும். ஆனா சூரியனா அப்படி கிடையாது, தெரியும்ல. கதிரனா கூட நீ அவனோட ஃப்ரெண்டுன்றதுனால அமைதியா விட்டுருவான். ஆனா சூரியனாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான். இனி படிக்கிற வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையானு எனக்கு கண்டிப்பா சூரியனா திட்டுவாங்க. சூரியனா இது வரைக்கும் என்ன அடிச்சதே கிடையாது. ஆனா இது மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான், எனக்கு கொலை பண்ணியே போட்டுருவாங்க. அதான் பயமா இருக்கு. ஏய் இங்க பாரு, சூர்யா மச்சாலாம் அப்படி கிடையாது. நானே சூர்யா மச்சான் கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி சொல்லலாம் தான் இருக்கேன். சொல்லிடுவேன், சீக்கிரமாவே சொல்லிடுவேன். ஏய் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. இங்க பாரு, அப்படிலாம் எதுவும் பண்ணாத. நீ இப்போதைக்கு எதுவும் சொல்லாத. இங்க பாரு, நான் இப்பதான் செகண்ட் இயரே போக போறேன். அண்ணா மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது அண்ணா என்ன திட்டுவாங்க. படிக்கிற வயசுல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அண்ணா என்ன திட்டுவாங்க. வேண்டாம் சொல்லாத. ஏய் அதே பத்தி அவர் உன்னை திட்ட விட்டுட்டு நான் வேடிக்கை பார்ப்பேனா? இங்க பாரு, எனக்கும் சூர்யா மச்சான் மேல நிறைய மரியாதை இருக்கு. அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் அப்படியெல்லாம் கேட்கக்கூடிய ஆளே கிடையாது. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நம்ம விஷயத்த சொல்லாம இருக்கக்கூடாதுடி. அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லணும். இங்க பாரு, அதுதான் ஒரு மரியாதை. அவர்கிட்ட நான் பேசுறேன் சரியா? இப்பவே எனக்கு தெரிஞ்ச நம்ம விஷயம் கொஞ்சம் அவர் காதுக்கு போயிருக்கும். துளசி இருக்கால, பாத்துப்பா, கவலைப்படாதடி. அதுக்காக சொல்லாமலாம் இருக்கக்கூடாது. மச்சான் கிட்ட கண்டிப்பா சொல்லணும். அப்படியே மச்சான் எதனா திட்டினாலும் நான் வாங்கிக்கிறேன் சரியா? உன்னை அவர் திட்ட மாட்டாரு, திட்டவும் நான் விட மாட்டேன்டி. அதுக்காக மச்சான் எதுக்கெல்லாம் பேச மாட்டேன். சொல்ல வேண்டிய விதம்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த விதத்துல சொல்லுவேன். ஆனா மச்சான் இவ்வளவு வரைக்கும் நம்ம பேசவே விட மாட்டாரு. மச்சானை பத்தி உனக்கு தெரியல. நீ ஊர்ல இருந்தே படிச்சுட்டு வந்துட்ட இல்லையா? அதனால உனக்கு மச்சானை பத்தி தெரியல. அதெல்லாம் நம்ம விஷயத்துக்கு அவர் கோவலாம் பட மாட்டாரு. ரொம்ப சந்தோஷம் தண்ணி படுவாரு. இன்னொன்னு தெரியுமா, அன்னைக்கு நீ அழுதுட்டு இருந்தல, அதான் உங்க அண்ணன் வரலன்ட்டு, கதிர அண்ணன் வரலன்ட்டு. அப்ப என்னதானே உன்னை கூட்டிட்டு போக சொன்னாரு? எதுக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு? அப்ப அவருக்கு விஷயம் ஓரளவுக்கு தெரியணும் தானே அர்த்தம். நிஜமா சொல்றேன். அப்போ சூரியனாக்கு நம்ம விஷயம் ஓரளவுக்கு தெரியும்ன்றியா? அப்படி தெரிஞ்சும் அவரு அமைதியா இருப்பாரா? அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் லேடி. எதுக்குன்னு எல்லாத்துக்கும் பயப்படுற? அப்பா என் குழந்தையே இப்படி குழந்தைத்தனமா எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருந்தான். நம்ம எப்படி லவ் பண்றது? இங்க பாரு, அவன் பீச்சு, பார்க்கு, தேட்டர்னு ஆளை கூட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு வரான். நான் பாரு திருட்டுத்தனமும் பெட்ரூம்க்கு ஓடி வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்டி. வெளியில எங்கன்னா போலாண்டி, வாடி. ஐயோ வெளியிலயா? நான் மாட்டேப்பா, நான் வர மாட்டேன். கண்டிப்பா சூரியனா திட்டுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் வர மாட்டேன். அது சரி. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஏய் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாதடி. இங்க பாரு, பெட்ரூம்லயே லவ் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கேன், சீக்கிரமா குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்டுரும், பாத்துக்க. ஐயோ இல்ல நீ தள்ளி உட்காரு, நான் நடந்து போறேன். ஏய் இருடி, போகாதடி, சும்மா சொன்னேன். அப்புறம் என்ன 4 செவத்துக்குள்ள லவ் பண்ணா வேற என்னன்னு முதல் தோணும். நீ என்னடி வெளியில போய் நேச்சரை ரசிச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு அப்படி பழகணும்டி. அதை விட்டுட்டு பெட்ரூம்லயே லவ் பண்ணா பெட்ரூம் சீன் தாண்டி ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் அதுக்கு தான் போகணும். அப்புறம் 3 மாசத்துல நீ வாந்தி இருப்ப. அப்புறம் 9ஆம் மாசத்துல உனக்கு இடுப்பலி வரும்.
10 மாசம் குழந்தை வந்துடும், அவ்வளவுதான். சீ, போ. நீ ரொம்ப மோசம். மூஞ்சி பாரு. இனிமே உன்னை பெட்ரூம்ல அலோ பண்ணவே கூடாது. எது வந்தாலும் நம்ம ஹால்ல நின்று பேசிக்கலாம். இனிமே ரூம் பக்கமே வராத. நீதான் கடைசி, சரியா? ஏய், ஏன்டி சொல்ல மாட்டேன்? ஆமா ஆமா, நான் ரொம்ப மோசம்னா மேடம் மோசமே இல்ல. அதனாலதான் இவ்வளவு பக்கத்துல வந்து கட்டிக்கிட்டு ஒரு ஆசைக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படிதானடி? அது நீதான். நீ பக்கத்துல இருந்தா தூரமா உட்காரணும்னு தோண மாட்டேது. அதனால உன் பக்கத்துல வந்துட்டேன். ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் உன் கூட இப்படியே இருக்கணும்னு தோணும். நம்ம 2 பேரும் எப்பவும் இப்படியே இருப்போமா? இருப்போமா இல்ல இருக்கணும், சரியா? இங்க பாடி. ஏய், எப்பவுமே நம்ம இப்படியேதான் இருப்போம். எதுக்குதான் சொன்னேன், இப்படி ஒட்டிக்கிட்டு 4 செவத்துக்குள்ள, அதுவும் பெட்ரூம்குள்ள இப்படி இருந்தா ஒரு ஆம்பளைக்கு என்னடி பண்ண தோணும்? சும்மா இருக்கிறவன உசுப்பேத்துற மாதிரி இருக்காது. நீ பாரு, பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அப்பப்பா மூடு அல்லுதுடி. நீ இப்படி பேசாத. நீ இப்படிலாம் பேசாத, எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் பேசாத. நீ சாதாரணமாவே பேச. ஏய், ஒரு ஆம்பளையா இருந்து பாருடி, அப்பதான் என் கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். இப்படியெல்லாம் வந்து ஓராசி மனுஷனை உசுப்பேத்த வேண்டியது, அப்புறம் எங்கேயாவது தொட்டுட்டா ஐயோ தொட்டுட்டான்னு கத்த வேண்டியது. ஒண்ணு மாமா, ஜீவா மாமா, நான் ஒன்றும் ஒராசிட்டிலாம் இல்லை. ஆனா எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு தோணுது. தெரியல, எப்பவுமே உன் கூட இப்படியே இருக்கணும். உன் தோல் மேல சாஞ்சிக்கிட்டே இருக்கணும். உன் மடியில தூங்கணும். நீ மட்டும் என் மடியில தூங்கணும்னு ஆசைப்படுறல, அந்த மாதிரிதான் எனக்கும் தோல் மேல சாஞ்சிக்கிட்டு உன்கிட்ட நிறைய பேசிக்கிட்டு இப்படி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு ஆசை. எனக்கும் அதே தாண்டி. எப்பவுமே உன்னை என் கிட்ட கவனிச்சு வச்சுக்கிட்டு நிறைய பேசணும், மனசை விட்டு நிறைய பேசணும்னு தோணும்டி. ஆனா அதெல்லாம் இப்ப நடக்குது பாரு, என் ஆசை எல்லாம் நிறைவேறுதுடி. ப்ளீஸ், எனக்கு கூட இந்த ஆசைலாம் இருக்கு. நீ எவ்வளவு குட்டிக்கு கூட இந்த ஆசை வந்திருக்கு பாரு. ஆமா, எல்லா ஆசையும் இருக்கும். ஆனா கள்ளி வாய் தந்து மட்டும் சொல்ல மாட்டான். இப்ப கூட இந்த ஜீவா மாமா கொட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்கணும்னு ஆசை இருக்குமே, ஆனா வாய் தந்து சொல்ல மாட்டியே. ஐயோ, அப்படிலாம் இல்ல. சி சி சி, நீ ஏன் இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் ஆசை எதுவும் இல்ல. எனக்கு இப்படி மட்டும்தான் இருக்கணும், அவ்வளவுதான். நீ முத்தம் கொடுக்க கூடாது. அப்படி நீ கொடுத்தீங்கன்னா எனக்கு பயம் வந்துடும், அப்புறம் அழுதுருவேன். வேணாம் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. ஏய், பதறாத. நான் சும்மா சொன்னேன், விளையாட்டுக்காக சொன்னேன். எனக்கு தெரியும் இப்போ உனக்கு என்ன ஆசை இருக்கும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இதெல்லாம் ஆசைதாம்மா. இப்படியெல்லாம் கேப் கிடைக்கும் போதெல்லாம் கட்டி பிடிச்சி கொடுத்துடணும்டி. ஆனா எங்க நீ அவ்வளவுதான்டா, எப்பா பயந்தே செத்துருவேன். அதனால வேண்டாம், நான் எதுவும் பண்ணல. எனக்கு நீ பக்கத்துல இப்படியே இருந்தாலே போதும். நீ இப்படியே இரு, அது போதும்டி. அப்புறம் வேற என்னடி? வேற இன்னைக்கு பாத்தியா கதிரண்ணா நேத்ரா இன்னைக்கு எவ்வளவு அழகா ப்ரப்போஸ் பண்ணாங்கல்ல? உனக்கும் ஆசையா இருக்கா என்ன? நானும் அப்படி பண்ணவா? சிச்சி, அப்படிலாம் இல்ல. இங்க பாரு, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். எங்க கதிரண்ணாவோட ஸ்டைல் அப்படி பண்ணணும்ன்றது, எங்க சூர்யா அண்ணாக்கு வேற மாதிரி, உனக்கு வேற மாதிரி. நீதான் என்கிட்ட வேற மாதிரி சொல்லிட்டியே. எனக்கு உன் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது போதும். எனக்கு நீ எப்படி ப்ரப்போஸ் பண்ணாலும் ஓகே தான். யாரையும் பார்த்து இப்படிதான் பண்ணணும்லாம் இல்லை. நீயாவே இரு. எனக்கு நீ சொன்னதே போதும். லவ் யூ. ஐயோடா, என்னடி பேசிக்கிட்டே இருக்கும்போது சடனா லவ் யூ சொல்லிட்டேன். அடி லவ் யூ டூடி அவள் குட்டி. ஆமா ஜீவா மாமா, எனக்கு ஒன்று பார்த்து லவ் யூ சொல்லணும்னு தோணுச்சு. அதான் மாமா சொன்னேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? அடியே, ஐயோ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுகிடி. ஏய், நீ ஒன்னடி, இப்ப நீ சொன்னதுக்காக எனக்கு கையெல்லாம் பரப்பரன்னு இருக்குடி. ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு மாதிரி. இதுக்குதான் மாமான்னு கூப்பிட மாட்டேன். போ, பாரு நீ எப்படிலாம் பண்றேன்னு. போ. சரி சரிம்மா, நான் எதுவும் பண்ணல. நீ மாமான்னு மட்டும் கூப்பிடு, அது போதும். நான் எதுவும் பண்ணல, போதுமா? எப்ப கிடைக்குதோ அப்ப கொடுக்கறது நிறுத்தாம கொடுத்துட்றேன்டி, பார்த்துக்கிட்டே இரு. ஏய் மாமா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு டவுட்டு. அது வேணா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்கிட்டா? கேளுடி, என்ன டவுட்டு? மேடம்க்கு ஏதோ பெரிய டவுட் வந்திருக்கு போல இருக்கு. கேளு, என்ன டவுட்டு? ஆமா மாமா, எனக்கு பெரிய டவுட் தான். நான் அதை கெஸ் பண்ணிட்டேன். யாருக்குமே தெரியாது. ஏன் உனக்கு கூட தெரியாது. நான் கெஸ் பண்ணது என்னன்னு சொல்றேன் பாரு. என்ன தெரியுமா? சூர்யானா இருக்கார்ல, சூர்யானா. ஆமா, சூர்யா மச்சான். சூர்யா மச்சானுக்கு என்னடி சொல்லு? ஆமா, உங்க சூர்யா மச்சான் தான். உங்க சூர்யா மச்சான் ஏதோ தில்லுமுள்ளு பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, என்னடி புரியல? சூர்யா மச்சான் என்ன தில்லுமுள்ளு பண்றாரு? நான் சொன்னல உனக்கு கூட தெரியாதுன்னு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாத்துக்க, நான் எவ்வளவு புத்திசாலின்னு. நீ எப்ப பார்த்தாலும் என்ன குழந்தைன்னு சொல்லுவேல. நான் இப்ப மெச்சூர்டுன்னு நீயே சொல்ல பாரு. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டினா நீயே என்ன பாராட்டுவ. அப்படி எதை கண்டுபிடிச்சிருக்காளு? என்ன யார் குட்டி,
என்னடி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா ஆமா சொல்றேன் கேளு. என்ன தெரியுமா, சூர்யா அண்ணா இருக்காங்கல்ல, சூர்யா அண்ணா துளசிய லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சுத்தம் இதையே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கியா? ஆ பாரு. ஐயோ எப்படி இப்படி கண்டுபிடிச்சிருக்க? எங்களுக்கு கூட இதெல்லாம் தோணலாம் பாத்துக்கேன். ஆமா உங்களுக்கு தோணாது, நீ தான் சரியான பாக்கலையே. நான் சூர்யா அண்ணாவை நிறைய வாட்ச் பண்ணேன். உனக்கு தெரியுமா, எப்ப பார்த்தாலும் சூர்யா அண்ணா துளசிய தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. அதான் அதுலதான் கண்டுபிடிச்சனே. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு கதிரனை காணாம போயிட்டாங்கல்ல, அன்னைக்கு கூட சூர்யா அண்ணா துளசியும் பக்கத்துல உட்காந்து பேசினாங்கல்ல. ஐயோ பாரு. என் யாழ் குட்டிக்கு இவ்வளோ அறிவா? செம புத்திசாலிடி நீனு. அப்படி சொல்லாத, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தியா? இது உனக்கு கூட தெரியல தானே? கதிரனுக்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தியா? செம புத்திசாலிடி நீனு. அறிவு பெருக்கெடுத்து ஓடுது. இங்க பாரு, வெளியில போயிடாத சரியா? நீ எல்லாம் வெளியில போனேன்னு வச்சுக்கேன், இப்படி ஒரு அறிவாளி பண்ணான்னு உன்னை கடத்திக்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அதனாலதான் சொல்றேன், வெளியில போயிடாத, வீட்டுக்குள்ளேயே இரு சரியா? அது எப்படி எனக்கு அறிவு இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி என்ன கடத்திட்டு போவாங்க? அதெல்லாம் அப்படிதான். நீ பேசினாலே போதும், உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு உன்னை தூக்கிட்டு போனாலும் போயிடுவானுங்க. அதுக்குதான் சொல்றேன், வெளியில எல்லாம் போயிடாத, வீட்டுக்குள்ளேயே இரு. எனக்கு என் ஆளுக்குட்டி ரொம்ப முக்கியம். சரி நான் வெளியில போக மாட்டேன். அப்படியே போனாலும் உன் கூட வரேன், இல்லைன்னா அண்ணனுங்க கூட போறேன் சரியா? எனக்குமே இப்ப பயமா தான் இருக்கு. எனக்கு இவ்வளவு அறிவு இருக்குல்ல, இந்த அறிவை வச்சு யாராவது என்ன கடத்திட்டு போயிட்டு அதை தப்பா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதனால நான் போக மாட்டேன் சரியா? இப்படிதான் இருக்கும். வெரி குட் சரியா? உன் அறிவுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. நீ எல்லாம் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? ஆமால, பரவாயில்ல, எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு. எங்க அண்ணா அம்மா அப்பா இப்ப நீ இருக்கல, அதனால நான் இங்கே இருக்கேன். நான் வேற எங்கே போல, இங்கே இருக்கேன் சரியா? என் அறிவெல்லாம் இங்கேயே உங்களுக்காக யூஸ் பண்றேன் சரியா? உனக்கு எதனா டவுட்னா சொல்லு, நான் சொல்லி தரேன். எனக்கு தெரியும்ல, எனக்கு தான் நிறைய அறிவு இருக்குல்ல. கண்டிப்பா. நமக்கு பிறக்க போற குழந்தைய நினைச்சா இப்பவே எனக்கு என் எதிர்காலம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுதுன்னா பாத்துக்கேன். நீ கவலைப்படாத மாமா, உனக்கு அறிவு கம்மிதான், அது எனக்கு அதிகமா இருக்குல்ல. அப்ப நம்ம குழந்தைக்கு அறிவு அதிகமா இருக்கும். என்ன மாதிரி என் குழந்தை பிறந்துச்சுன்னா நீ சந்தோஷப்படுவதானே? ஐயோ இல்ல வேணாம், உன்ன மாதிரி வேணாண்டி, என்ன மாதிரியே பிறக்கட்டுமே. எனக்கு அறிவு நிறைய இருக்குல்ல, அப்ப என்ன மாதிரி பிறந்ததானே கரெக்டா இருக்கும். இல்லம்மா, உனக்கு அறிவு ஓவரா இருக்கு. அந்த மாதிரி ஓவரான அறிவோட குழந்தை பிறக்க கூடாது. அந்த ஓவர் அறிவு உனக்கு மட்டும் இருக்கட்டும். என் குழந்தைக்கு வேண்டாம். என் குழந்தைக்கு என்ன மாதிரி கொஞ்சம் அறிவு இருந்தாலே போதும். உன்ன மாதிரி ஓவரான அறிவெல்லாம் வேணாம். அது மாதிரி பெருக்கெடுத்து ஓட வேணாம். அப்புறம் அந்த என் குழந்தையும் சேர்த்து நான் பாதுகாக்கணும்ல. யாராவது கடத்திட்டு போயிடுவாங்களோன்னுட்டு ஒருத்தி பாதுகாக்கிறது எனக்கு பெரிய வேலை. எனக்கு அந்த ஒரு வேலை மட்டுமே போதும். என் குழந்தை என்ன மாதிரியே போஇருக்கட்டும், விட்டுடி. ஆமாமா, நீ சொல்றது கூட கரெக்ட் தான். நீ என்னையே பாதுகாக்கணும். அப்புறம் என்ன மாதிரி அறிவோட குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய நீ தான் பாதுகாக்கணும்ல. வேணாம், உன்னை மாதிரி கொஞ்சமா அறிவோட பிறக்கட்டும். என்ன மாதிரி நிறைய அறிவு எனக்கு மட்டும் இருக்கட்டும். உனக்கு எதனா சந்தேகம் என்கிட்ட கேளு, நான் சொல்லி தரேன் சரியா? நம்ம பாப்பாக்கு சந்தேகம் என்கிட்ட கேட்கட்டும், நானே சொல்லி தரேன். அதான் நான் இருக்கல, நம்ம குடும்பத்துக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் போதும், அறிவு இருக்கிற ஆள். ஓகேல? ஆமாமா, இந்த குடும்பத்துக்கு இந்த ஒரு ஆளு அதிகம் தான். போதும், இந்த அறிவோட நீ ஒருத்தி போதும்டி. பாத்தியா, நான் துளசியும் சூர்யாவும் லவ் பண்றது கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சிருக்க பாரு. இன்னும் கதிரனா கூட தெரியாது தானே? நான் அப்புறமா கதிரனா கிட்ட சொல்ல போறேன். நீ சொல்லு நல்லாவே சொல்லு. கதிர ஷாக் ஆயிடுவோம். ஆமால, கதிரனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஷாக் ஆயிடுவாரு. கண்டிப்பா ஆயிடுவாரு, எனக்கு தெரியும். ஏன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கேன்ல. அது மட்டும் இல்ல, சூர்யானா லவ் பண்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கே, கதிரனா ஷாக் ஆயிடுவாரு. சூர்யா மச்சான் லவ் பண்றாருன்னு தெரிஞ்சு ஷாக் ஆகுறானோ இல்லையோ, உனக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு நினைச்சு அதிர்ச்சியில உறைஞ்சிருவான். அப்ப கேட்கணும் நானு, மச்சான் உன் தங்கச்சிக்கு எவ்வளோ அறிவில்ல அப்படின்னு கேட்கணும். அப்பதான் என் மனசு ஆறுண்டி. கேளு நல்லா கேளு, அப்பாச்சி அண்ணனுக்கு தெரியட்டும் எனக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு. கண்டிப்பா குட்டி, அவனு கேட்கிற கேள்வியில மோகனு இடிச்சவன் ஒருத்தன் கிடைச்சா போதும்னு நினைச்சான்ல, அவனை கேட்பேன், கண்டிப்பா கேட்பேன்டி. நீ கவலையே படாதிரியாளு குட்டி. எனக்கு வெக்கமா இருக்கு மாமா. ஐயோ வெக்கப்படுறாளே. அறிவு கம்மினாலும் அழகு அதிகம்டி. சரி விடு, அறிவும் அழகும் ரெண்டும் கிடைக்குமா? ஏதாவது ஒண்ணுதானே கிடைக்கும். எனக்கு அழகு போதும், அறிவு தான் என்கிட்ட இருக்குல்ல, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். மாமா என்ன சொன்ன இப்ப? ஒண்ணும் இல்லம்மா,
அழகு இருந்தா அறிவு இருக்காது, அறிவு இருந்தா அழகு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் ஆள் கட்டிக்கிட்டா ரெண்டுமே இருக்கேன்னு நினைக்கும் போது பாரு என் உடம்பெல்லாம் பூச்சு போகுது. அதை நினைச்சு நான் எனக்குள்ளேயே பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டேமா, வேற ஒண்ணும் இல்ல. நோவியூடி. ஆமா ஆமா, எனக்கு அழகும் இருக்கு அறிவும் இருக்கு. ஆனா ஒண்ணு பாரு, அழகு மட்டும்தான் இருக்கு, உன்கிட்ட அறிவு இல்ல. கரெக்ட் தானே? என்னடி உண்மையை சொன்னா கோவம் வரும்னு சொல்லுவாங்க. அதான் உனக்கு கோவம் வருது. ஆமா தானே மாமா? அறிவு இருக்கோ இல்லையோடி, நீ இப்படி பேசுறது பிடிச்சிருக்கு. நோவியூர் பட்டுக்குடி. வாசனைகள் ஐயோ, சந்தன வாசனைகள் ஐயோ, என்னிடம் உன் வாசனை ஐயோ ஐயோ. அண்ணா எங்களுக்குள்ள கட்டிரும்பு புகுந்திருக்கு. எதுக்கு? கண்ணே நீ வெல்லம் என்று கட்டெரும்பு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மெத்த ஒண்ணும் தேவையில்லை, கற்றுக்கொள்ளும் பாடம் இல்லை, மொத்தமா பூத்தமுள்ள வித்தையுள்ள வெடலத்துள்ள. உண்டே கொண்டு கொடி ரெண்டு ரெண்டு மடி நண்டு நண்டு புடி உனக்கு தான். சொட்டு ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டேப்பா. இன்னைக்கான பர்த்டே விஷயம் சொல்லிடுமா? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்க தம்பி ராஜ்குமார் ப்ரோக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராஜ்குமார் ப்ரோ. விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ராஜ்குமார் ப்ரோ. ராஜ்குமார் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்க பையன் வீரமாதேஷ்க்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வீரமாதேஷ் ப்ரோ. விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே வீரமாதேஷ். மாதேஷ் தம்பி, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ரேகா சிஸ்டர் அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரேகா டியர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ரேகா சிஸ்டர். ரேகா சிஸ்டர் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய சன்னின்லா மகேஸ்வரன் ப்ரோக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மகேஸ்வரன் ப்ரோ. விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மகேஸ்வரன் ப்ரோ. மகேஸ்வரன் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய பிரதர் சபரீஸ்வரனுக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சபரீஸ்வரன் ப்ரோ. விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சபரீஸ்வரன் ப்ரோ. சபரி ப்ரோ நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர் அபிகாயத்ரி சிஸ்டர் அவங்களுடைய அக்கா பையனுக்கு இன்னைக்கு முதல் பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரியான் தங்கம். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ரியான் குட்டி. ரியான் செல்லம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய தம்பி நத்தினியலுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நத்தினியல் ப்ரோ. விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே நத்தினியல் ப்ரோ. நத்தினியல் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஹாய் சார் சொல்லிருக்காங்க. ஹாய் சரிதா டியர். ஹாய் சரிதா சிஸ்டர். ஓகே டியர், பை. பை டியர். ஹாப்பி சண்டே.